ஹாய், நான் வீட்டுக்கு திரும்பிட்டேன். 1:40 ஆகுது. வானமும் அதாக இருக்குது. என் கூட தான் வருது, என் கூட வந்துட்டு இருக்குது. காற்று அடிக்குது, வெயில் அடிக்குது, காற்றும் அடிக்குது, வெயிலும் அடிக்குது. இதுங்களா எனக்கு ஒரு செருப்பு உண்டு. அது ஆலஞ்சில் போய் மாற்றுறாங்க. இந்த ஏரியாவில் ஒன்று மாற்றுறோன்னு இல்லையா? அப்போ ஏசப்பா என்ன நல்ல மாதிரி பார்த்துக்கா, என் அம்மையை நல்ல மாதிரி பார்த்துக்கா, என் பிள்ளைகளையும் நல்ல மாதிரி பார்த்துக்கா, எங்கள் அக்காளையும் நல்ல மாதிரி பார்த்துக்கா, அக்காளை பிள்ளைகளையும் நல்ல பார்த்துக்கா, அப்பாவையும் நல்ல மாதிரி பார்த்துக்காக்கா. செருப்பு அந்த கடையில் போட்டுட்டு வந்துட்டு இங்கே எல்லா ஏரியாலையும் கடையில் இந்த மாத்திரையே இல்லை. மாத்திரை என்ன சொன்னால் கேஸ் வச்சு அந்த மாதிரி சார் வாங்கி கொடுத்தா அது இன்னும் அது வயிறு கேடு ஆகும். அது மாத்திரை போய் ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கி சாப்பிடுவோம். அது மாத்திரை தருவாங்க. நம்ம அது படிச்சுட்டு ஆனால் அது மாத்திரை பூர்ணமாக இருக்கு. அது சாப்பிட்டோம்னா தலை சுற்றி கீழே விழுந்து மண்டை ஏறிடும். அதனால் செய்து மாத்திரையை போய் ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டாங்க. நம்ம உடம்ப நம்ம தான் காப்பாற்றணும். அதனால் இந்த மாத்திரை எப்படி சொல்லாங்கன்னா, மாத்திரையை எடுத்து வாங்கி சாப்பிடக்கூடாது. அது ஒரு இறை மாத்திரை வாங்கி சாப்பிடணும். இறை வயிற்றில் கிடக்கு. நம்ம எப்படியா நான் இறைய இது பண்ணுங்கன்னா, அந்த மாங்காயில் புழு இருக்கும். ஆனால் நம்ம கண்ணில் தெரியாது. சின்னதாக அது சின்னதாக புதியாக அது உங்களுக்கு தெரியாது. அப்படியே இதாகிடும். அப்புறம் நம்ம சாப்பிடுவோமோ அது வயிற்றுக்குலாம் இதாகிடும். அடுத்துதான் நம்மளாம் உடம்ப கடிச்சு உடச்சி பாருங்க. சும்மா காற்று கடிச்சு உதச்சி போட்டுடலாம். அது நம்மளுக்கு கொஞ்சம் வயிறு வலியும் குறுக்கு வலி சொப்பு வலி எல்லாம் வரும். ஆனால் புரியாது, எல்லா மனுஷனுக்கும் புரியாது. சொல்லி அது 100க்கு 100 உண்மை. அது என்ன செய்யணும்னா, நான் கடையில் போய் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதை கடையில் 1-2 ரூபா தான். இந்த மிட்டாய் இந்த எந்த கடையிலையும் போய் கிடைக்காது. நான் 11 கடை இறங்கி நான் போகிறேன். அந்த மிட்டாய் எனக்கு கிடைக்கல. அது ஒரு ஆலஞ்சில் போய் நான் ஆலஞ்சிலேருந்து அன்பு நகர்லேருந்து இறங்கி அந்த கடைக்கு போய் சாதாரணம் அந்த மிட்டாயை போய் வாங்கினேன். மிட்டாயை வாங்கிட்டு வந்த கடையில ஒரு மிட்டாய் எடுத்தேன். அக்காட்ட கேட்டு ஒரு மிட்டாயை வாங்கி அப்படியே வாய்க்குள்ள போட்டேன். அது ஆனால் 2வது என்ன கூப்பிட்டாவளோ அந்த அக்கா சகிங்க வான்னு சொல்லி கூப்பிட்டாவளோ. நானும் செருப்பை போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு செருப்பு இல்லை. இப்போ இந்த செருப்பு இது எங்கேயா போனார் அந்த செருப்பை யூஸ் பண்ணுவேன். அதுக்கு பிறகு நான் அந்த ஒரு முட்டை டெய்லி வாங்கி எடுத்து பள்ளி போனது 3 மிட்டாய் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா அது கேஸ்
இதான் அது வந்து கேஸ் ஆகிரும் தெரியுமா? கேஸ் வாய் குத்து. அது வந்து உருண்டு 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 ஒரு கையில் வந்து கிடக்கும், காலில் வந்து கிடக்கும், வயிற்றுல கிடக்கும். நம்மளுக்கு மூச்சு விட முடியாது, அங்கே இங்கேமா பிடிச்சி வச்சிடும் வாய் குத்து.